Hi friends, welcome to Whale Talks. 1952 ரிலீஸ் ஆன Ikiru இந்த படத்தோட கதையை தான் நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் மூவி டைரக்டட் பை அகிரா குரோசவா. நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் இந்த Ikiru படத்தோட கதையும் மட்டும் இல்லாமல் ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் தான் வந்து பண்ணுறோம். தமிழ் சேனல் எதுவுமே வந்து இதை பற்றி பேசல. நான் இந்த படத்தை செலக்ட் பண்ண ஒரே ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது டைரக்டட் பை அகிரா குரோசவா. அவருடைய டேரக்ஷனில் ஆல்ரெடி 3 படங்களோட கதை வந்து நான் நரேட் பண்ணியிருக்கேன். 7 சாமுராய், எஜும்போ, அதுக்கப்புறம் ரஷமோன். இந்த 3 படங்களோட கதை வந்து நரேட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சேனல் பிளேலிஸ்ட்லேயே இருக்குது. நீங்கள் இந்த படத்தோட கதை நரேஷன் கேட்டுட்டு அப்புறம் படமும் வந்து பாருங்கள். இது இல்லாமல் ஒரு ஜாப்பனீஸ் மூவியான ஹராக்கிரி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தோட கதையும் வந்து நான் கம்ப்ளீட்டாக நரேட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நீங்கள் பாருங்கள். இந்த 4 படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ். அதில் வந்து டைலாக்ஸ் ஹெவியாக இருக்கும், ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்கும், த்ரில்லிங் எலமெண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், கமர்ஷியலாக வந்து இருக்கும். இது இல்லாமல் இப்போ Ikiru படத்தோட கதை வந்து நான் நரேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தா அந்த படங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. பட் ஸ்டில் அகிரா குரோசவாவோட டேரக்ஷனில் வந்த படம். அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக பேசிதான் ஆகணும். ஏன்னா அது வந்து பேச வைக்கக்கூடிய படம். இந்த படத்தை அதாவது 1952 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படங்கள் இதில் இருக்கிற சில விஷயங்களை தழுவி தான் வந்து எடுத்திருக்காங்க. நான் கூட நினச்சது உண்டு 1970s 1980ஸ்லாம் ஏதோ ஒரு படத்தில் ஒரு காமெடி வந்திருக்கு போல். இந்த எலெக்ஷன் டைம்லலாம் போதும் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தமிழ் படத்தில் ஒரு சீன் வந்திருக்கு, அதாவது அரசியல் சம்மந்தமான சீனு. அதை நான் படத்தோட கதை நரேட் பண்ணும்போதே நான் வந்து சொல்கிறேன். அந்த சீன் பார்த்து நான் வந்து நினைப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னது உண்டு, டேய் 1980ஸ்லாம் இப்படி ஒரு சீன் எடுத்துருக்காங்களே தமிழ் சினிமாவில், எப்படா யோசிச்சிருக்காங்க, சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கடா அப்படிலாம் வந்து நான் பேசினேன். அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது Ikiru படத்தில் இந்த சீன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியுது இவங்க எங்கேருந்து யோசிச்சாங்க, ஓ இதை பார்த்துருக்காங்க போல் அப்படின்னு வந்து எனக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து இது ஒரு மெசேஜ் ரிலேட்டடாக ஒரு மூவி. இதில் பெருசாக கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்காது. பட் அந்த படத்தில் எப்படி இருக்கும் அந்த விஷயங்களை எக்ஸாக்டாக வந்து நான் நரேட் பண்ணுறேன். ஏன்னா அகிரா குரோசவாவோட படமாச்சு, அதை வந்து எப்படி எடுத்துக்கான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு எக்ஸ்ரே வந்து காமிப்பாங்க. அந்த எக்ஸ்ரே காமிச்சிட்டு ஒரு வாய்ஸ் ஓவரில் சொல்லுவாங்க, நரேட் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாருன்னா, இந்த எக்ஸ்ரே யாருன்னு சொல்லி நினைக்கிறீங்க, இதுதான் நம்ம கதாநாயகனுடைய எக்ஸ்ரே. இவருக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் இருக்குது, இவருடைய ஸ்டொமக் தான் இது, அதை தான் வந்து ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ரே மாதிரி வந்து வச்சுருக்கோம். இப்போ வரைக்கும் கூட இந்த மனுஷனுக்கு வந்து தெரியாது இவருக்கு ஸ்டொமக் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ஸ்டொமக் கேன்சருக்கான அறிகுறி. இதெல்லாம் தெரியாமல் இங்கே வந்து பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி கேமரா வந்து அவர் வேலை செய்கிற இடத்த வந்து காமிப்பாங்க. அவர் எங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாருன்னா பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் சீஃபாக வந்து இருப்பார். இந்த பொது விவகாரத்துறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மக்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா மனு கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் போய் கொடுப்பாங்க. அதில் ஹெட்டே வந்து இவர் தான், சீஃப். உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பார், வாட்சே வந்து பார்த்துட்டு இருப்பார். ஓ இவர் வந்து நேரத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, நேரம் தவிராமல் எல்லா விஷயம் வந்து முடிச்சுட்டு இருக்காரு அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. சும்மா தான் வந்து வாட்சை பார்த்துட்டு பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. எவன் இந்த பப்ளிக் சர்வீஸில் வந்து ஒழுங்காக வேலை செய்கிறான், இவரும் அதே மாதிரி ஆள் தான். 30 வருஷம் ஒரே சீட்டில் தான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் அப்படியே வேலை செய்கிற மாதிரி காமிக்கிறதெல்லாம் வந்து அவருடைய வேலையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக தான். வேலையை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஒரு வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லி கூட நீங்கள் நினச்சிக்க வேணாம். 30 வருஷமாக வேலையை ஒரு செய்கிறது கிடையாது. பப்ளிக் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேலை செய்யாமலே இருந்தால் தான் உங்கள் வேலையை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் மட்டும் வேலை எதுனா செஞ்சிட்டிங்கன்னா ரிஸ்க் எதுனா போய் மாட்டிப்பீங்க, மாட்டினா உங்கள் வேலை உங்கள் கையில் இருக்காது. அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும், வேலை செய்யாமல் இருக்கணும். அதை தான் வேலை செய்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவர் அப்படியே வேலை செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துருப்பார். எப்படி அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே இந்த பேப்பருக்கெல்லாம் வந்து ஸ்டாம்பு குத்துறது, சீல் போடுறது, அதெல்லாம் வந்து சைன்லாம் அடிச்சுட்டு இருக்குது, இந்த மாதிரி பிஸியாக வந்து வேலை இருக்கிற மாதிரி காமிச்சிப்பார். அப்போ அந்த ஆஃபீஸ்லேயே அவங்க கூட வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து சிரிச்சிட்டு இருப்பாள் சொல்லி சிரிப்பா. மற்றவங்கலாம் வந்து சின்சியராக வேலை செஞ்சுற மாதிரி இருக்கவங்கலாம், என்னம்மா வேலை செய்கிற இடத்துல வந்து இப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் வந்து சார் ஒரு ஜோக் சார். ஜோக்கா சொல்லு, நாங்களும் வந்து சிரிப்போம் அப்படின்னும் போது அந்த லேடி வந்து அந்த ஜோக் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்தது இப்போ ஒரு ஜோக்கு என்னென்னா, ஒருத்தன் வந்து தினமும் ஆஃபீஸ்க்கு போய் வேலைக்கு போயிட்டே இருந்தானா, அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டான், என்னடா தினமும் வந்து ஆஃபீஸ் போகிற, நீ இல்லாமல் உங்கள் ஆஃபீஸில் எந்த வேலையும் நடக்காதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், நீ வேற, நான் வந்து ஒரு நாள் லீவ் போட்டாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அதாவது இவன் எல்லாமே வேலை வந்து நடக்குது, அப்போ இவன் வந்து வேலையை செய்கிறதில்ல போல அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் தினமும் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னான் சார் அப்படின்னு அவள் சொல்லுவாள். இதை கேட்டோன்னே இவங்களுக்கெல்லாம் சிரிப்பு வராது, எதுவும் நம்மளை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ரெகுலராக வேலைக்கு வந்துருவாங்க, ஆனால் வேலை செய்ய மாட்டாங்க. இவர் வந்து பார்த்தா நம்ம சீஃப் இருக்கார்ல, பப்ளிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கார் நம்ம சீஃப். அவர் 30 வருஷம் கிட்டத்தட்ட 30 வருஷம் போகிறது, இது வரைக்கும் லீவ் போட்டதே கிடையாது. உட்காந்து மறுபடியும் வந்து வாட்ச் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்க கூட மாட்டார். மற்றவங்கலாம் ஒரு மாதிரி யோசிப்பாங்க, இவர் வந்து வேலையே செஞ்சுட்டு 30 வருஷமாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, வேலையே செய்யாமல் இருக்கிறது தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது, வேலையை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி செஞ்சுட்டு இருக்க சமயத்தில் ஒரு லேடி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சமுதாயத்தில் அவங்க இருக்கிற லொக்காலிட்டியில் ஒரே இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் வந்து கழிவெல்லாம் வெளியில் வர்றது, அங்கே வந்து ஒரே நாற்றம் அடிக்கிறது, பொல்யூஷனாக இருக்கிறது, இந்த வாட்டரெல்லாம் வந்து அந்த அழுக்கு வந்து கலக்கிறதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அந்த மனு எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஏன்னா பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அங்கே கொடுத்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மனு வாங்கி இது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அங்கே இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அப்படி போனால்
இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்தா இந்த இவங்கெல்லாம் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ட்ரைனேஜ் மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் எல்லாத்தையும் மண்ணு போட்டு மூடி அங்கே ஒரு பார்க் மாதிரி கிரியேட் பண்ணால் பசங்கள்லாம் வந்து விளையாட வசதியாக இருக்கும், இதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க சார். ஒன்று பார்க் டிபார்ட்மெண்ட் தான் போனோம், இது ட்ரைனேஜ்லாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் வந்து பார்க் டிபார்ட்மெண்ட் போனால் அங்கே போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது எதுக்கு பார்க் கட்டுறீங்க, சின்ன பசங்களாம் விளையாடுது தானே, இது ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சு, இது எங்களுக்குலாம் சம்மந்தம் இல்லை, முதல்ல அங்கே போய் விஷயத்தை முடிச்சுட்டாங்க. அங்கே போனால் ஸ்கூலெல்லாம் இங்கே வந்து கட்டியிருக்காங்க போல, இங்கே ஸ்கூல் இருக்கக்கூடாது, வேற எங்கன்னா வந்து கட்டிடலாமா, கெட்டவே இல்லை, இதுக்கப்புறம் எங்கன்னா வந்து கட்டலாம், அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கே அங்கன்னு சுற்றி இந்த ஜனங்களை அலைய விட்டு கடைசியாக பார்த்தா கவுன்சிலர் இருப்பார், அந்த வார்டு கவுன்சிலர், அவங்ககிட்ட போய் இவங்க அந்த மனு கொடுக்குற மாதிரி போயிடும். அவர் வந்து அட இங்கே ஊரில் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லி என்ன மறந்துட்டீங்களா, அட நீங்கள் வேறு என்கிட்ட வந்து இப்போயே வந்து கொடுத்தீங்களே, நான்லாம் மேயரை வந்து அடிக்கடி போய் பார்க்குறாள், முதல் வேலையாக எடுத்து போய் மேயர்கிட்ட வந்து கொடுத்துட்றேன், நீங்களும் என் கூட வாங்கல, மேயரை வந்து ஒன்றா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேயர்கிட்ட போவாங்க. மேயர் வந்து நல்லதாக போச்சு போங்க, என்கிட்ட வந்துட்டீங்க நல்லது தான், நீங்கள் வந்து இது மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட உடனுக்குடனே சொல்லிடணும், அப்போ தான் வந்து நான் ஏதாவது நடவடிக்கை பார்ப்பேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது வந்து பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து போய் கொடுங்க, அவங்க வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னா ஜனங்க தலையை செஞ்சுட்டு மறுபடியும் பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போவாங்க. அங்கே போனால் இன்ஜினியர் கிட்ட போகணும்னு சொல்லி மறுபடியும் அனுப்புவாங்க. இன்ஜினியரிங் ஒரு டெஸ்க்கில் வந்து போனால் இந்த டெஸ்க் கிடையாது 9வது டெஸ்க் இருப்பாருங்க, அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க ஒரு பொம்பளை வந்து கடுப்பாயி யோ சட்டு புட்டுன்னு வேலையை முடிப்பீங்களா இல்லையா, உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, எங்களையே இப்படியெல்லாம் வந்து அலைய விட்டுனுக்கிறீங்க, எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களாம் நாங்களாம் என்ன வேலை செய்கிறீங்க, ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, வேலை செய்யாமலே அங்கே இங்கே போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கீங்க. இந்த சீன் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஜோக் வந்து இருக்குது. அந்த ஜோக் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. யாரோ ஒருத்தங்க வந்து அந்த ஊரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி மனு கொடுப்பாங்க, மினிஸ்டர் கிட்ட மனு கொடுப்பாங்க. அவங்க அங்கே மனு கொடுத்து இங்கே மனு கொடுத்து இங்கே மனு கொடுத்து கடைசியில் ஐயா வேலை நடந்துச்சு, அட நீங்கள் வேறு 5 வருஷத்தில் ஆட்சியை வந்து முடிஞ்சிச்சு, கடைசியில் வாஸ்தவம் தான் இங்கே வந்து இது இருக்குது, இது வாஸ்தவம் தான் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து பேசி இவங்க அவங்களுக்கு மனு போட்டு நாங்கள் போட்ட மனு இப்படி போய் கடைசியில் வந்து வாஸ்தவம் தான் நாங்கள் கடைசி வரைக்கும் வேலை நடக்கலன்னு சொல்லி ஒரு காமெடி பார்த்துருக்கீங்கல்ல, இந்த படத்தோட விஷயம் தான் அங்கே வந்து அந்த காமெடியை வந்து எடுத்திருப்பாங்க. கடைசியில் என்ன ஆகும், இந்த லேடி வந்து இப்படி அதிர்த்தி பேசுறதுனால இவர் என்ன பண்ணுவார், சரிம்மா சீஃப் இவர் பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட் சீஃப் கிட்டே நான் எடுத்து போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் அங்கே போனவொன்னு தான் தெரியும், அன்னைக்குன்னு பார்த்தா அந்த மனுஷன் ஆப்சென்ட் ஆகிருப்பார். கிட்டத்தட்ட 30 வருஷமாக ஒரு நாள் கூட ஆப்சென்ட் ஆகாத ஒரே மனுஷன் இன்றைக்கி வந்து ஆப்சென்ட் ஆனவொன்னு இவங்களுக்கே வந்து அப்செட்டாக இருக்கும். அப்புறம் அங்கே வந்து அந்த லேடி கிட்ட வந்து சொல்லுவார், எப்போவுமே இந்த சார் வந்து ஆப்சென்ட் ஆக மாட்டார், இன்றைக்கின்னு ஆப்சென்ட் ஆகிட்டாரு, உங்களுக்கு ப்ராப்ளத்தை மறுபடியும் ஒரு மனு மாதிரி எழுதி கொடுங்க, நான் வந்து இதை கொடுத்துறேன், மனு எத்தனை வாட்டி தான் கொடுக்குறது, சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுப்பாங்க. வச்சுக்கின அப்புறம் பார்த்தா இந்த பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க, இவர் என்றைக்குமே லீவ் போட மாட்டார், இன்றைக்கி என்ன லீவ் போட்டிருக்காரு, ஏதாவது வந்து கோல்டாக இருக்குமோ, சளி பிடிச்சதுக்கெல்லாம் எவனா வந்து லீவ் போடுவானா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 30 வருஷம், இன்னும் ஒரு மாதம் வந்துச்சுன்னா போதும், 30 வருஷமே ஆப்சென்ட் ஆகலை, ஆப்சென்ட் ஆகாது எப்படி வந்து ஆப்சென்ட் ஆனான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்குமோ, வயிறு வலிக்குதுன்னு சொன்னார், வேறு எதுனா பிரச்சனை இருக்குமோ, மண்டையை போட்டு வரும் அப்படின்னு சொல்லி பேசும்போது எல்லாரும் வந்து சிரிச்சுப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க இந்த மனுஷன் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாருன்னு. ஏன்னா அவருடைய பதவிக்கு நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்கல்ல, அப்போ ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் ஏற்றி விடுவான், அடுத்தவர் வந்து மண்டையை போட்டார்னா நீ தான் அதுக்கு வந்து பதவிக்கு வரணும் அப்படின்னும் போது ஒரு குறும்புக்கார பொண்ணு அங்கே வந்து வேலை செஞ்சுருக்காள், அவள் வந்து சொல்லுவாள், இவர் வரணுமா, இவர் வந்து அந்த பதவிக்கு வரணும்னா இவருக்கு முன்னாடியே 4 பேர் வந்து மண்டையை போடணும், நிறைய பேர் இங்கே வந்து காத்துன்னு இருக்காங்க அப்படின்னும் போது எல்லாரும் என்னது இவ வந்து சீனியாரிட்டியாக இருக்கிறவங்களெல்லாம் வந்து கலாய்கிறாள் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்பாங்கப்பா, சாப்பிடும் போது இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்கே இந்த சீஃப் என்ன பண்ணுவார், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போவார், அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருக்கும், ஏன்னா அவருக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் வந்து இருக்குல்ல. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கன்னு பார்த்து ஒரு ஆள் வந்து உட்காந்துட்டு இருப்பான், அவன் என்ன பண்ணுவான், இவருக்கு வந்து நெகட்டிவாகவே சில விஷயம் வந்து சொல்லிட்டு இருப்பான், என்ன சார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்திருக்கீங்க, உடம்பு முடியலையா, வயிறு வலிக்குதா, ஓ வயிறு வலிக்குதா, சரி சரி, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் போனால் பார்த்தீங்களா, அவனுக்கும் இதே கேஸ் தான், வயிறு வலி தான், டாக்டர் என்ன தெரியுமா பண்ணுவார், செக் பண்ணி பார்ப்பாரு, அவனுக்கு மட்டும் ஸ்டொமக் கேன்சர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வசனத்தை வந்து சொல்லுவார், உங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, வெறும் அல்சர் தான் இது, 1 வருஷத்தில் சரியாயிரும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் உயிரோட இருக்கும்போதே 1 வருஷம் தான், மண்டையை போகிறது தான் அவர் வந்து சிம்பாலிக்காக வந்து சொல்லுவார். டாக்டர் ஆப்ரேஷன் எதுனா பண்ணோம்னா ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைங்க, அல்சருக்கு இது வந்து சாதாரணமான விஷயம் தான், நீங்கள் எதுவுமே வந்து ஒரி பண்ணவே தேவையில்ல, சாதாரணமான சாப்பாடே வந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு எது ஒத்துக்குது நீங்களே வந்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சென்சிபிளாக வந்து சாப்பாடை பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். இது இருந்தாவே வந்து சிம்டம்ஸ் தான் நீ வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இது சொன்ன உடனே இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 அடியாக தள்ளி உட்காருவார். இவர் பக்கத்தில் அட நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கேட்காம போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பார். இவருக்கு பயத்தில் வந்து இன்னும் நடிக்கிட்டு இருப்பார், என்னடா இப்படி வந்து சொல்கிறாரு என்ன. அந்த சமயத்தில் அந்த சீஃப் வந்து கூப்பிட்டாங்க, டாக்டர் கூப்பிட்டாங்க, உள்ளே வாங்க அப்படிங்கும்போது உள்ளே போனோடனே டாக்டர் வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது வெறும் அல்சர் தான், இது சாதாரணமாகவே சரியாயிரும், நீங்கள் ஆப்ரேஷனால அதுக்கு வந்து பண்ண தேவையில்ல அப்படின்லாம் சொல்லுவார். சொன்னோடனே அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பார், டாக்டர் வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்டொமக் கேன்சர்ன்றதை மறைக்க தான் இதெல்லாம் பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டாக்டர் நான் என்ன சாப்பிட்றதுன்னா, ஏதாவது சென்சிபிளாக வந்து சாப்பிட சொல்லுவீங்க அதானே, ஆமாம் அதே தான் கரெக்டாக சொல்கிறீங்களா, அதே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. இவர் ரொம்ப நடுங்கி போயிடுவார், ஏன்னா இத்தனை வருஷம் இவர் வந்து லீவே போட்டது கிடையாது, இவருக்கு வந்து ஸ்டொமக் கேன்சர் வந்துச்சு, சீக்கிரம் வந்து சாப்பிட்றாரு, நம்ம சாவ போகிற நாள் வந்து தெரிஞ்சிச்சுனாவே நமக்கு எவ்வளோ பயம் வந்துடும், இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம வந்து உயிரோடு இருப்போன்ற போது. அவர் போனதுக்கப்புறம் இந்த டாக்டர் கிட்டே இன்னொரு டாக்டர் வந்து கேட்பார்,
டாக்டர் என்ன டாக்டர் இப்படி வந்து சொல்லிட்டீங்க, இவர் என்ன எத்தனை நாள் தான் வந்து உயிரோடு இருப்பார் அப்படின்னா, இவருக்கு ஸ்டமக் கேன்சர் இருக்கிறது வந்து உண்மை தான், இவர் 1 வருஷம் கூட தாங்க மாட்டார், இன்னும் 6 மாதத்துலேயே வந்து இவர் செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். அப்போ அந்த நர்ஸ் கிட்டலாம் வந்து கேட்பார், என்ன நர்ஸ் நீங்கள் வந்து உயிரோடு இருக்கும்போது இன்னும் 6 மாதம் தான் போது நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் என்ன செய்வீங்க டாக்டர், உங்களால் என்ன செய்ய முடியும், அவர் என்ன செய்வார்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கேமரா ஆங்கிள் என்ன பண்ணுவோம், இவர் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போகும்போது அவரே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவர் சோகமாக வருவார் அந்த சீஃபை. அந்த கேமரா ஆங்கிள் அப்படியே வந்து அந்த சீஃப் ஃபேஸ் வந்து அப்படியே பின்னாடி எடுப்பாங்க, 2 கார் வேறு முன்னாடி போகும், இப்படி வந்து பின்னாடி எடுத்துகிட்டு அப்படியே வந்து அது அருமையாக இருக்கும். அவருடைய சோகம் வந்து அவர் கண்ணிலையும் தெரியும், அவருடைய நடுக்கத்துலையும் தெரியும். வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு இவருடைய பையனும் மருமகளும் வந்து வந்துட்டு இருப்பாங்க. இவருக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், மனைவி இறந்து போயிட்டாங்க, இவர் ஒரு விடோ தான் இவர். சரியா, வீட்டுக்கு வரும்போது அவங்க பையன் வந்து நோட் பண்ணுவார், என்ன இது நம்ம வீட்டில் வந்து லைட் போடாமல் இருக்குது, எல்லார் வீட்லேயும் வந்து லைட் எரியுது, எதுனா வந்து பவர் ப்ராப்ளமோ, இல்லையே லைட்டெல்லாம் எரியுது, ஸ்ட்ரீட் லைட்லாம் எரியுது அப்படின்னும் போது ஒருவேளை வேலைக்காரி வந்து லைட் போடாமல் போயிட்டாலா அப்படின்னும் போது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, வேலைக்காரியெல்லாம் வந்து பார்ட் டைமாக தானே வேலை செய்கிறாங்க, அவங்களாம் இதெல்லாம் பார்ப்பாங்களா என்ன, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து உள்ளே போனால் அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, ரொம்ப குளிராக இருக்குது, ஜப்பானில் வந்து பார்த்தா வெளியில் தான் வந்து குளிர்னா வீட்டுக்குள்ளேயே வந்து குளிராக இருக்குது, முதல்ல இந்த வீடை வந்து மாற்றணும், இது ரொம்ப பழைய வீடாக இருக்குது, எப்படி இந்த வீடை வந்து விற்றா ஒரு 3 லட்சம் அமௌண்ட் கிட்ட வந்து போகும், அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவோட பென்ஷனு, அவர் வாங்குற சம்பளம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு, இதெல்லாம் அதுன்னு போட்டால் கூட அவர் கொலாட்ரலாக சொத்து விதமாக சில பணம்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணால் கூட ஒரு வீடை வந்து நம்ம தனியாக வாங்கிடலாம், அவருடைய பென்ஷன் பணமும் நமக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பா. அதுக்கு அவங்க பையன் வந்து பின்ன நமக்கு தராமல் யாருக்கு வந்து தந்துட போகிறாரு, அப்படி மட்டும் தரமாட்டேன் அது மாட்டேன் அப்படின்னு சொல்லி எதனா அடம் பிடிச்சாருன்னா நான் வந்து வீட்டுக்குட்டே போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், சாகும் போது இதெல்லாம் தூக்கி நான் போகிறேன், எனக்கு தான் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இவர் வந்து அவங்க மனைவி கிட்ட வந்து சொல்லுவார். சொல்லிட்டே இவங்க வீட்டு ரூம் அந்த லைட் வந்து போடுவாங்க, அவங்க அப்பா உள்ளே தான் இருப்பார், உள்ளே இருந்தே தான் வந்து லைட் போடாமல் இருந்திருப்பார், சாக போகிறன்ற பயத்தில் அப்படியே சோகமாக இருந்திருப்பார். அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்க, நம்ம பேசுறதெல்லாம் உங்கள் அப்பா வந்து கேட்டார் போலையே அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் அந்த இடத்துல விட்டு அப்படியே சைலண்ட்டாக வந்து போயிடுவார். அவங்க பையன்கிட்ட வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா விஷயத்தையும் வந்து இவர் கேட்டார்ல, பையனே இப்படி வந்து பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்லி என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சோகமாக உட்காருவார். அப்போ இவங்க ஒய்ஃப் வந்து அதாவது சீஃபோட பையன் இருக்காருல்ல, அதை மருமக வந்து அவங்க பையன்கிட்ட வந்து சொல்லுவாள், உங்கள் அப்பா என்னதான் மோசம், இவர் சொந்த வீடுன்றதுக்காக எங்கெல்லாம் வந்து உட்காருவாரா, நம்ம ரூம்லலாம் இவர் ஏன் வராரு, அவர் ஏன் வெளில போக மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் காது போடவே போட்டோன்னே அவர் சோகமாக போய் அவர் ரூம்லேயே ஐயோ சரிமா அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காந்துப்பார். உட்காந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபோட ஃபோட்டோ இருக்கும், அதை நினைச்சு பார்ப்பார். அவங்க ஒய்ஃப் சாகும்போது ஊர்வலத்தப்போ அவங்க பையனும் இவரும் வந்து காரில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க பையன் வந்து அவங்க அம்மாவை அந்த செத்துப்போன அந்த சபை பெட்டியோட ஊர்வலம் போனாங்கல்ல, அதை வந்து பார்த்துட்டே இருப்பான். அப்போ இவர்கிட்ட அவங்க ஒய்ஃபோட சகோதரர் அவர் வந்து சொல்லுவார், அங்கிள், சரியா, இந்த பையனுக்கு அங்கிள் சீஃப் கிட்ட வந்து சொல்லுவார், இங்கே பாரு நீ வந்து உன் பையன் இருக்கான் அவன் இருக்கான்னு சொல்லியெல்லாம் காரணம் சொல்லாத, உடனே வந்து கல்யாணம் பண்ணு, இதுதான் வந்து ரைட் ஏஜ், நீ நல்ல வேலையை வந்து செஞ்சுருக்க, கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகப்பாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொன்னவொன்னே இவர் சொல்லுவார், என் பையன் விட்சு, அவன் பேர் விட்சுக்காக தான் வந்து நான் பார்க்குறேன், அவன் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னா, அவன் லைஃபெல்லாம் இருக்கட்டும், அவன் லைஃபெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும், அவன் சின்ன பையன் வேறு, அவன் எல்லாம் கரெக்டாக இருப்பான், நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன் பையன் என்னைக்கு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிப்பான், அதுக்கப்புறம் இன்னொரு அந்த ஒய்ஃபை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடும், அவங்க 2 பேர் தனியாக போயிடும், உன்னை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க, அவன் ஒதுக்கினா மட்டும் போதாதுப்பா, உன் மருமகளும் சேர்த்து வந்து ஒதுக்கிடுவாங்க, அப்போ நீ வந்து தனிமையில் வாடுவ அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். இவர் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டார், மிட்சு அப்படின்னு தான் வந்து வாய்ஸ் ஓவரில் அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருப்பார். அவங்க பையன் நினச்சி எல்லா கனவுகளும் வந்து கண்டதெல்லாம் போடுவாங்க. அவர் வந்து அந்த பையன் வந்து பெட்டில் படுக்க தூங்க வச்சதெல்லாம், அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கும் வந்து இவர் கூட அப்படியே வந்து உண்ணாகாதுன்னு சொல்லி பார்த்து மிட்சுன்னு சொல்லி இருப்பார். அவன் பேஸ்பால் விடுவான், அந்த டைமில் வந்து பார்த்தா நல்லா விளையாடும் போது, சார் இது யார் தெரியுதா, இவன் என் பையன்னு சொல்லும் போது அவன் சொதப்பிருப்பான், அப்போ எவன் பெற்ற புள்ளன்னு தெரியல அப்படின்னா, அப்போவும் வந்து இவர் என்ன பண்ணுவார், பையனுக்காக எந்திரிச்சு நின்று கை தட்டுறது, அவன் கூடவே வந்து இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறது, ஜாப் போனாலும் வந்து இவங்க பையனுக்காக தான் இவர் வந்து ஜாபே வந்து ரெகுலராக வந்து போனது, சம்பாதிச்சதெல்லாம் வந்து அவங்க பையனுக்காக தான் உழைச்சிது. அப்புறம் தான் இவர் வந்து ரியலைஸ் பண்ணுவார், நம்ம எதுவுமே வந்து நமக்காக எதுவுமே வந்து பண்ணலையே, சாக போகிறது கொஞ்ச நாள் நீ என்னத்தடா சாதிச்ச, ஒன்றுமே வந்து நீ பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டே இருப்பார். இந்த சமயத்தில் என்ன பண்ணுவார், கொஞ்சம் பணத்தை வந்து பேங்க்லேருந்து இவர் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடுவார். வீட்டில் இருக்கவே அவருக்கு வந்து பிடிக்காது, ஏன்னா ஒரு மாதிரி பழைய நினைவுகளே இருக்கும் வரதுனால வீட்டை விட்டு வெளில போயிடுவார். இந்த சமயத்தில் இவங்க பையன் வந்து நோட் பண்ணுவான், அவங்க அப்பா எப்பவுமே லீவ் போடுறதில்லை, வீட்லேயே வந்து காணும், எங்கேயோ வெளில போயிருக்காருன்றதுனால அவங்க அங்கிள் கிட்டே போய் பேசுவான். இவங்க அப்பாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுவான், இந்த மாதிரி அப்பா வந்து வெளில போயிருக்காரு போல், என்னன்னு தெரியல, பணம் வேறு ஏதோ பேங்க்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு ஒரு 50,000 கிட்டே அப்படின்னும் போது அங்கிள் சொல்லுவார், உங்கள் அப்பாவுக்கு வந்து இளமை திரும்பிச்சு போல், ஏதோ லவ் எதனா பண்ணிட்டு இருப்பார் போல், வெளில சுற்ற பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க அங்கிள் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, அப்படிலாம் வந்து எனக்கு தெரியல, அவருடைய முகத்துலலாம் வந்து எப்பவுமே இருந்த அந்த பொலிவெல்லாம் வந்து போயிடுச்சு, மூஞ்சி ரொம்ப டல்லாக இருக்குது, சோகமாக வந்திருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை சொல்லுவாங்க. எது எப்படியோ எங்கள் அப்பா இது பண்ணுறதெல்லாம் வந்து சரியில்லை, டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பையன் வந்து சொல்லுவான். இவர் என்ன பண்ணுவார், இப்படியே காசு எடுத்துகிட்டு போனவர்
ஒரு பாருக்கு வந்து போவார். அங்கே ஒரு நாவலிஸ்ட் வந்து இருப்பார். அந்த புக்ஸ் எல்லாம் நாவல் கதைகள் எல்லாம் சிறுகதைகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவர் எழுதிட்டு அதை எடிட்டர் வந்து வெளியில் வெயிட் பண்ணியிருப்பார். இதை போய் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த பாரில் வேலை செய்கிறவங்க கிட்ட வந்து கொடுத்துருப்பார். எடிட்டர் வெளில தான் இருப்பார், போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயமும் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லுவார், எனக்கு வந்து தூக்கம் வராது, தூக்க மாத்திரை போட்டால் தான் எனக்கு வந்து தூக்கம் வரும். இந்த பக்கத்தில் ஏதாவது வந்து மெடிக்கல் ஷாப் எதுனா இருந்தால் ஃபார்மசி எதுனா இருந்தால் அதில் போய் தூக்க மாத்திரை வாங்கி வரும்போது சார் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க சார். ஜப்பானில் வந்து பார்த்தா டின்னர் சாப்பிட்டோன்னே எல்லாரும் வந்து தூங்கிடுவாங்க சார். இங்கே அப்படி தான் இது மாத்திரைலாம் வந்து கிடைக்க சான்ஸே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நான் எப்படி வந்து தூங்குவேன், எனக்கு இந்த தூக்க மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வருமே அப்படின்னு சொல்லி இவர் சொல்லும் போது அந்த இடத்துல இவர் உள்ளே உட்காந்துட்டு இருக்காருல்ல இந்த சீஃபு, இவர் எந்திரிச்சு வந்து அவர் கொஞ்சம் மாத்திரை வந்து கொடுப்பார். இந்த மாத்திரை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. நான் எதனா வந்து பணம் கொடுக்கணுமா, பணம்லாம் கொடுக்க தேவையில்ல, நானே என்கிட்ட இந்த மாத்திரை எங்கன்னா தூக்கின்னு போய் போடலாம் தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தூக்கமே வரப்படுது, நான் தூங்கிட்டா அவ்வளோதான் போலையே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இவர் பக்கத்தில் வந்து என்ன ஆச்சு, அவ்வளோதான் போலன்னா என்ன ஆச்சுன்னா, நான் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சாக்க போகிறேன், நான் யார்கிட்டே வந்து சொல்லலை, உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவார். ஐயோ இது வந்து ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லுவார். வலிக்குதா, என்ன ஸ்டொமக் கேன்சர் வயிறு வலிக்குதுன்னா, வயிற்றுலலாம் வலியில எனக்கு நெஞ்சில் வலிக்குது, என் பையனை வந்து தூக்கி தூக்கி நான் வளர்த்தேன், நானே வந்து பாரம்ன்ற மாதிரி அவன்லாம் வந்து பேசுகிறான், என்னை வந்து செல்ஃபிஷாக வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்க்குறான் போது அவர் அப்போ தான் வந்து சொல்லுவார் நாவலிஸ்ட்டை, எனக்கு நல்லாவே புரியுது, ஒருத்தன் வந்து வாழும் போது எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், அவன் சாகும்போது தான் அவனுக்கு வந்து வாழ்க்கையோட உன்னதமே வந்து தெரியும், சாகும்போது தான் எல்லா விஷயமும் வந்து அவனுக்கு கண்ணுக்கு தெரியும், அவனுக்காக வாழணும்ப்பா, நான் கூட பாரு நாவல் சொல்லி ஒரு விஷயத்துக்காக சுற்றிட்டு இருக்கேன், இப்போ தான் உனக்கு வந்து அறிவுக்கண் வந்து திறந்துரு போல, உனக்காக வாழப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே அதுக்கு நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட வந்து 50,000 வந்து இருக்குது, அதை வச்சு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணவும் எனக்கு வந்து தெரியாது, நான் வந்து ஆஃபீஸ் விட்டா வீடு, என் பையன் எப்படியே வந்து வாழ்ந்துட்டேன், செலவு பண்ண கூட யாரும் கைட் பண்ணல, எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டோன்னே அவரும் அந்த நாவலிஸ்ட்டை வந்து கைட் பண்ணுவார். 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துலேருந்து வெளில போய் அந்த பாரு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும், அங்கே போவாங்க. அதுக்கப்புறம் மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணுற இடம், அப்புறம் இந்த பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுவாங்களே அந்த இடத்துக்குலாம் போவாங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு வந்து இவருடைய தொப்பியெல்லாம் தூக்கிட்டு போயிடும். இவர் தலையில் போட்டு போவார் நம்ம சீஃப், அவர் எப்பவுமே பழைய தொப்பி தான் வந்து யூஸ் பண்ணுவார், தூக்கிட்டு போகணும் அதை எடுக்கலாம்னு சொல்லி போவார். உனக்கு தொப்பி எடுக்கலாம் வந்து டைம் இருக்குது, அந்த பொண்ணு பின்னாடி போனால் அவ்வளோதான் உனக்கு இருக்கிற விஷயமும் வந்து போயிடும், நீ இந்த தொப்பியை வந்து திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள நீ வந்து 9 தொப்பியை வந்து புதுசாக வாங்கிக்கலாம், வாப்பா நம்ம வந்து இன்னொரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்புறம் வெண்டிங் மிஷின்லலாம் வந்து அந்த சில்வர் பால் மாதிரி இருக்குல்ல, பால் போட்டோன்னா அந்த பிங் பாங் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க டங்கு டங்குன்னு எல்லாம் வச்சுருந்தா அவருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருக்கும், பாரு இதுதான் வந்து நம்ம வாழ்க்கை, அங்கங்கே அடிப்பட்டு ஃபார்ச்சூன் நல்ல விஷயம் நடந்தால் நமக்கு வந்து லக் கிடைச்சா ஏதோ வந்து கிடைக்குது, ஒன்றுமே கிடைக்கலாம் வந்து ஜீரோவில் வந்து போகுது, பட் நீ வந்து தெளிவாயிட்ட வாழ்க்கை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசி முடிச்சோன்னா அவருடைய பணமும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும். அங்கங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாருல, ஒரு இடத்துல வந்து பியானோலாம் வாசிச்சு ஒரு சிங்கர் வந்து பாட்டு பாடுவார். அவர் கேட்பார், உங்களுக்கெல்லாம் என்ன விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போ இந்த சீஃப் வந்து சொல்லுவார், எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். என்ன விருப்பம்னா, ஒரு சோகமான பாட்டு வந்து அவர் பாடுவார். இப்போ ஜெமினி படத்துலலாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லா படமும் வந்து பார்த்தா ஒரு சோகமான பாட்டு வச்சு அது வந்து ஹிட்டாக இருக்கும், அது நல்லா வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா. ஜெமினி படத்துக்குள்ள தலைகீழா பிறக்கிறான், தலைகீழா நடக்கிறான், வயிறு என்ற பள்ளத்தில் உலகத்தையே மறக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அது சின்ன வயசில் மனுஷன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஜப்பானீஸ் சினிமாவில் ஒரு பாட்டு வந்து அந்த டைமில் வந்து இது பண்ணார், சோகமான ஒரு பாட்டு தான், வாழ்க்கைன்றது ரொம்ப சுருக்கமானது, அந்த சுருக்கமான வாழ்க்கையை வந்து நீ நேசிக்க பழகு, உனக்கு பேஷன் வந்து ஏதாவது வந்து சாதிக்கணும்னு நினைக்கும் போதே ஒரு ரத்தம் சுன்றதுக்குள்ளே நீ வந்து அதெல்லாம் அச்சீவ் பண்ண பாரு, சும்மா ஒரு இடத்துல வந்து உட்காந்துறத, வாழ்க்கைன்றது சுருக்கமானது, நீ லவ் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் வந்து திருப்பி வரும். இந்த மனுஷன் வந்து சும்மா தான் உட்காந்து என் வேலையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் வந்து எதுவுமே வந்து பார்த்தது கிடையாது, பணத்தை கூட எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி தெரியல, எல்லாமே வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு, யாருக்கும் பிரோஜனமாக வந்து இந்த மனுஷன் இருந்ததே இல்லை. அதை நினச்சி இந்த பாட்டு பாடினோன்னே இவர் பக்கத்தில் உட்காந்த பொம்பளைலாம் கூட ஒரு விடுதியில் மியூசிக்லாம் ப்ளே பண்ணுறதால இவர் பக்கத்தில் வந்து ஆசையாக வந்து உட்காருவாங்க, அவங்களே எந்திரிச்சு போயிடுவாங்க, பயம் வந்துடும் எல்லாருக்கும், என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துலேருந்து அப்புறம் கூட்டு போனதுக்கப்புறம் அந்த நாவலிஸ்ட் காலையில் சமயத்தில் நான் வரும், அவரையும் விட்டு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வந்துடுவார். இந்த சமயத்தில் ஆஃபீஸில் வந்து இவரை பற்றி நிறைய விஷயம் வந்து பேசுவாங்க, இவர் வந்து வரவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சே காணுமே, நேற்று வரல, அதுக்கு முன்னாடியும் வந்து வரல, இப்படியே வந்து போயிட்டுருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல, ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்டால், உடம்பெல்லாம் சரியாக இருக்காது, அப்படிலாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கும், அந்த மனுஷன்லாம் அப்படி கிடையாது, இல்லை சார் இப்போல்லாம் வந்து அவர் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, நூடுல்ஸ் எல்லாம் அப்போல்லாம் வந்து அதிகமாக சாப்பிடுவார், இப்போல்லாம் எதுவுமே வயிற்றுக்கு வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம், அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சதால, அவள் பேர் வந்து டொயோ, அந்த ஜோக்கெல்லாம் வந்து அடிச்சிருந்தால அந்த பொண்ணு இந்த ஜாப் வந்து பிடிக்கலன்னு சொல்லி ரிசிக்னேஷன் வந்து சப்மிட் பண்ண பார்க்கும். அங்கே ஒரு ஆள் வந்து ஹெட்டு சொல்லுவார், நான்லாம் கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் வந்து ப்ராசஸ் பண்ணிடலாம், பட் ரெசிக்னேஷன் அப்ரூவல் ஆகும்னா சீஃப் வந்து சீல் குத்தி கையெழுத்து பண்ணணும், அவர் தான் வந்து கடைசியாக அப்ரூவ் பண்ணணும், அப்போ தான் வந்து ரெசைன் ஆக முடியும் அப்படின்னும் போது இவரை தேடிட்டே இருப்பாங்க.
நல்ல வேலையாக இந்த மனுஷன் வந்து அந்த பாருக்கெல்லாம் போயிட்டு காலைல டைமில் இப்படி வரும்போது அந்த பொண்ணு கண்ணிலே வந்து பட்டுருவார். சார் என்ன சார் இங்கே இருக்கிறீங்க, பரவாயில்ல நீங்கள் வந்து காணாமல் போனீங்க, காணாமல் போயிட்டு இந்த தொப்பி வாங்கி புது தொப்பியை வந்து மாட்டிட்டு வந்திருக்கீங்க, ஓ தொப்பி வாங்கி வந்தீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசுவாள். என்னம்மா என்ன எதுக்குமா தேடுற அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நான் வந்து இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன் சார், புது ஜாப் வந்து எனக்கு கிடச்சிருக்கு, நான் அங்கே போகலான்னு சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னும் போது, என்னாச்சு ஏன் வந்து இந்த ஜாப் வந்து விடனா, சார் நம்ம ஜாப் வந்து ஒரே போர் சார், நான் வந்து சும்மா வந்து செஞ்சுட்டேன், அதனால தான் எல்லோரும் வந்து கிண்டல் பண்ணிட்டேன், நான் இந்த புது ஜாப்க்கே வந்து போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மாதிரி படப்படன்னு பேசுவாள். உங்களுக்கு இன்னும் ரொம்ப அர்ஜென்ட்டானா, ஆமாம் சார் ரொம்ப அர்ஜென்ட் தான், நீங்கள் வந்து சீல் போட்டால் போதும், சீல் எங்கே சார் வச்சிங்கன்னா, ஆஃபீஸ்லலாம் இல்லைம்மா என் வீட்டில் தான் வந்து சீல் இருக்குது, நீ வேணால் வரையா வீட்டுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவர் கூடவே வந்து வருவாள். இவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் அவளை வந்து பார்க்கவே, துருத்துருன்னு இருக்கா, லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறா, அவர் நினச்சது வந்து அவர் செஞ்சுட்டே இருக்கா, ஒரே இடத்துல முடங்கி கிடக்கணும்னு சொல்லி பார்க்கலன்னு அங்கே வந்தோன்னே அவர் வந்து அவங்க பொண்ணு அந்த மருமக பையன்லாம் வந்து உள்ளே பார்ப்பாங்க ஒரு மாதிரி, என்ன இந்த மனுஷன் வெளில போய் ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, புதுசாக எதனா வந்து அங்கிள் சொன்ன மாதிரி எதனா பொண்ணு வந்து செட்டப் பண்ணிட்டாரா, பணத்தெல்லாம் அவளுக்கு செலவு பண்ண போகிறாளா அப்படின்ற ஆங்கிள் வந்து பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து இந்த ரூமில் உட்காரும்போது அந்த வீட்டில் வந்து வேலைக்காரி இருக்கால, அவள் வந்து இந்த பொண்ணு வந்து கையை பிடிச்சலாம் அவர் கூட வந்து விளையாடும், சார் என்ன சார் என்ன சார் விளையாடும்போது அதை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்க பையன்கிட்ட போய் போட்டு கொடுத்துருவான். பாருங்கள் இந்த வயசில் வந்து ஒரு பொண்ணை கூட்டு வந்து ரூமில் வந்து கூத்தடிக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே அவர் வந்து ஒன்றுமே பண்ணல, அவர் உட்கார வச்சு அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்தா அவர் வந்து சீலெல்லாம் தேடி அதை வந்து குத்திட்டு இருப்பார். குத்துற சமயத்தில் சார் அம்மா இதில் வந்து ஃபார்மட்டே வந்து சரியா இல்லையம்மா அப்படின்னு வந்து சொல்லுவார். இவன் வந்து உடனே டல்லாக இருவானா, சார் சைன் போட மாட்டீங்களா அப்படின்னா, அப்புறம் சரி ஓகே கொடு, இதுக்கப்புறம் ஃபார்மெட் நல்லா இருந்தானா இல்லைன்னா என்ன, வேலை செய்கிற காலத்துலேயே வந்து ஒழுங்காக செய்யல, இதுக்கப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சீலை கொடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துருவார். கொடுத்துருவோன்னா சரி சார் அப்புறம் என்ன சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போக பார்ப்பா. அப்போ இவன் காலை வந்து பார்ப்பார், ஒரு ஷாக்ஸ் வந்து போட்டிருப்பா, அது வந்து கிழிஞ்ச மாதிரி இருக்கும். நானும் கூட வருமா, நீ வந்து வெளியில் தானே போகிறேன், நானும் வந்து அந்த வழியாக வந்துடுறேன், வா நம்ம வந்து போகலாம். ஏன்னா இவருக்கு வந்து இந்த பொண்ணு ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துகிட்டு போகிற சமயத்திலே இவர் வந்து லீவ் லெட்டரை வந்து எழுதி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு, நானும் வரேன் அந்த வழியாக வந்து போயிடலாம் அப்படி சொல்லி போகும்போது அவகிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டே இருப்பார். பேச்சு கொடுத்துடும் போது சரி இங்கே கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிற ஷாப் எங்கேம்மா இருக்குது, இதெல்லாம் வந்து காமிக்க முடியுமா, எதுக்கு சார் உங்கள் மருமகளுக்கா, உங்கள் மருமகளுக்கு தானே நீங்கள் வாங்க பார்க்குறீங்க, சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் உங்கள் மருகம் வந்து ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லாம் வந்து பேசியிருக்காங்க, சூப்பர் சார் நான் காமிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே இந்த பொண்ணுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் வந்து வாங்கி கொடுப்பாரு. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்தில் அப்படியே கடையிலேருந்து வெளியில் வருவாள். வெளியில் வந்தால் ஒரு கார் இப்படி வெளியில் வரும்போது கார் இப்படி வந்து இப்படி போகும், ஆக்சிடென்ட் ஆகாது, இன்னொரு கார் இந்த சைடு வரும், அது சூப்பராக இருக்கும் அந்த சீன், அந்த காலத்துலேயே வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், இவர் பயப்படுவார், என்ன இப்படி வந்து ஓடிவேனா, சார் நீங்கள் வாங்க அப்படின்னா நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து இது மாதிரிலாம் யாரும் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததில்ல, நம்ம ஆஃபீஸில் கூட வந்து என்னோட ஹையராக வந்து சேலரிலாம் வாங்கிட்டு இருக்காங்க, உங்களை பற்றிலாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், பட் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு, எப்படி சார் உங்களுக்கு இது எனக்கு வாங்கி கொடுக்க தோணுச்சுன்னா, நான் அங்கேயே வந்து பார்த்தேன் உங்கள் ஷாக்ஸ் எல்லாம் வந்து கிழிஞ்சிருக்குது, சரி உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுச்சு, அதான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, போய் அந்த ஹோட்டலெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது இவர் வந்து பழைய விஷயம் வந்து சொல்லுவார், நான் வந்து உன்னை என்னவோ வந்து நினச்சேன், இவ்வளோ வந்து சொல்லுவாள், நானும் உங்களை வந்து ரொம்ப போரிங்கான ஆளுன்னு சொல்லி நினச்சேன் சார், இப்போ வந்து பார்த்தா தான் தெரியுது நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி தெரியுது அப்படின் போது இவ பேசுவா. இவர் என்ன பண்ணுவார், அவகிட்ட சுற்றுறதே வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்புறம் நீ ஒரு ஜோக் சொன்ன பார்த்தியா, என்ன ஜோக் சார், அப்போ ஒரு சொன்னப்பார், அது என் லைஃப்பில் நடந்த மாதிரி தான் வந்து எனக்கே தோணுது சார், உங்களை எதனா ஹர்ட் பண்ணிருக்கேன்னா அந்த ஜோக் நானே சொல்கிறேன் பாருமா, அதாவது ஒருத்தன் வந்து ரெகுலராக வந்து ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சுட்டே இருந்தானா, அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டானா, என்னடா வந்து லீவ் போடாமல் வேலை செஞ்சுட்டு நீ வேலை செய்யலாம் உங்கள் ஆஃபீஸில் வந்து எந்த வேலையும் வந்து நடக்காதுன்னா, அட நீ வேறடா, நான் மட்டும் லீவ் போட்டேன்னா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிடும் இவன் இல்லாமலே வந்து வேலை நடக்குது, அப்போ இவங்க வந்து வேலையே செய்யலைன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இது வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து ரெகுலராக வேலை செஞ்சுருக்கேன், நீ என்ன வச்சு தான் வந்து சொன்ன மாதிரி எனக்கு தோணுது, ஆக்சுவலாக 25 வருஷம் நான் வந்து கண்டினியூஸாக அங்கே வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்கம்மா, இப்போ எனக்கு அது பார்த்தே வந்து எரிச்சலாக இருக்குது, இதை நான் வந்து செஞ்சு என்னத்த பிரயோஜனம், அந்த அவார்டை வந்து பார்த்தே ஒரு மாதிரி இருக்குது, நீ சொன்ன ஜோக் தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சார் எனக்கு அங்கே வேலை செய்யும் போதே ரொம்ப போராக இருக்கும் சார், நான் அதனால தான் வந்து இன்னொரு ஜாப்பே வந்து போச்சு, அங்கே பார்த்தா நான் நிறைய பேர் வச்செல்லாம் காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் சார், நான் நிக் நேமெல்லாம் வச்சிருக்கேன் சார் அப்படின்னா, ஓ நிக் நேமெல்லாம் வச்சிருக்கியா, என்னென்ன நிக் நேம் வச்சிருக்க சொல்லு அப்படின் போது அவன் வந்து ஒரு நிக் நேமாக வந்து சொல்லுவாள். சார் ஒருத்தருக்கு வந்து இந்த ஃப்ளையிங் பேப்பர்னு சொல்லி வச்சிருக்கேன் சார், ஒல்லியாக இருப்பார் பாருங்க, எங்கே போனாலும் போய் ஒட்டிக்க வேண்டியது, அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் ஒட்டிக்க வேண்டியது, பறந்து போய் இன்னொரு இடத்துல போய் ஒட்டிக்க வேண்டியது, இன்னொருத்தர் வள குழக்குழன்னு இருப்பார் மீன் மாதிரி, ஒரே மோசமான இல்லை, அவருக்கெல்லாம் அந்த பேர் வச்சிருக்கேன் சார். உங்களுக்கு கீழே வந்து ஒரு சீஃப் இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு டெபியூட்டி மாதிரி உதவி பண்ணுற ஒரு மாதிரி, அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், சரி நான் வச்சது இருக்கட்டும் நீங்கள் என்ன பேர் வச்சு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க, அவருக்கு ஒரு பேர் அப்படின்னா என்ன பேர் வைப்பீங்கன்னா, எனக்கு எதுவுமே வந்து தெரியலையம்மாண்ணா போங்க நீங்கள் வேறு, அவருக்கு என்ன பேர் வச்சுருக்கேன் தெரியுமா, மெனுன்னு சொல்லி வச்சுருக்கேன். எது மெனு கார்டா, ஏன் உங்களுக்கு ஆஃபீஸில் மட்டும் தானே அவர் பண்ணுறது தெரியும், அவர் வந்து கேஃபிட்டீரியாவுக்கு வந்தாருன்னா போதும், இந்த கேன்டீனுக்கு வந்தாருன்னா போதும், அங்கே போய் ஏன்பா இதை வந்து செஞ்சிட்டிங்களா, ஏன்பா அதை வந்து செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி அங்கே போய் மெனு பற்றி பேசுவார், அதுக்காக தான் சார் அவருக்கு வந்து மெனுன்னு வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்கு கூட ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, எனக்கா என்ன பேர் சார், இல்லை வேணாம் சார், சும்மா வந்து இது அதாவது உங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்,
இல்லை சொல்லு, எனக்கு வந்து எதாக இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன இருக்கு சொல்லு அப்படின்னா, மம்மின்னு வந்து நாங்கள் பேர் வச்சுருக்கோம் சார், நீங்கள் தான் வந்து டெய்லியும் வருவீங்க, எங்களை வந்து அரவணைக்கிற மாதிரி அமைதியாக வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துருப்பீங்க, உங்கள் பேர் மம்மி சார் அப்படிங்கும்போது அவர் வந்து சிரிப்பார். ஓ இந்த மம்மியா, இந்த மம்மி ஆமாம் அந்த மம்மி வந்து டெய்லியும் வந்து வந்திருக்கு, இது வந்தது காரணமே அவங்க புள்ளியை வந்து நினச்சி தான் அது வந்திருக்கு, அதுக்கு மனசெல்லாம் இப்போ வந்து சரியில்லை, அதான் உங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படின்னா என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வந்து எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்டார். சார்ஜ் போகுது, அவர் எதுவுமே வந்து பதில் சொல்ல மாட்டார். சரின்னு இந்த பொண்ணு வந்து சந்தோஷமாக இங்கெல்லாம் பேசிட்டு சரி சார் நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி அவள் வந்து போயிடுவான். போனதுக்கப்புறம் ஆகும், இவர் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க பையன் வந்து செம திட்டுவான். இந்த வயசுலலாம் வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்து சுற்றுற வயசா, எங்கள் வீட்டு நம்ம வீட்டு வேலைக்காரியே வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி வந்து பேசுகிறா, எங்களுக்கு அவளுக்கு வந்து பதில் சொல்ல முடியல, இப்படிலாம் வந்து நடந்துருக்கீங்க அப்படின்னா அவர் வந்து அதெல்லாம் கேட்காம சைலண்ட்டாக போய் உட்காந்துப்பார். உங்ககிட்ட என்னடா சொல்கிறது அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணு வேலை செய்கிறா பார்த்தீங்களா, இப்போ இருந்து அதாவது இந்த இடத்துல ரெசிக்னேஷன்லாம் இவர் வந்து சீல் போட்டு கொடுக்கணும், இங்கேருந்து வேலையை ரிலீவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு வந்து வேலைக்கு போயிருப்பா, அந்த இடத்துக்கே இவர் வந்து போயிடுவார். போன உடனே தேடி வந்தேன் உங்க கூட வந்து இன்றைக்கும் வந்து போக முடியுமா வெளியில் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவள் செம கடுப்பாய்வா, இன்னும் இது டெய்லியும் வந்து என்ன கூப்பிட்டுனுக்கிறீங்க, நம்ம சிவில் சர்வீஸ் பண்ணுற அந்த வேலை மாதிரி இது நினச்சிட்டிங்களா, அங்கே தான் நம்ம வந்து வேலையை செய்யாமல் ஓபி வச்சுட்டு போய் இங்கெல்லாம் வந்து ஒரு செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் தெரியுமா, கவர்மெண்ட் ஜாப்லாம் எவனும் வேலை செய்யலைன்றத அப்போவே 1952 அவள் வந்து சொல்லுவாள். அங்கே மாதிரிலாம் கிடையாது, இங்கெல்லாம் என்னை நம்பி வேலை இருக்குது, ஒரு செகண்டும் இம்பார்ட்டன்ட், நான் வந்து வேலைக்கு தான் போனோம் அப்படின்னா எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா, இதுதான் லாஸ்ட் டைம், இதுக்காக நீ கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பார். இவன் என்ன பண்ணுவா, ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாய்ஸ் எல்லாம் செய்வாங்களே குழந்தைங்களுக்கு பொம்மைகள், டோக்கியோவில் இந்த ஜப்பானில் இந்த பொம்மைகள் எல்லாம் செய்கிற இடத்துல தான் வந்து வேலை செய்வாள். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் அப்படியே ஓடி ஓடி வந்து வேலை செய்யறதுனால இவருக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதை வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுவாள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வர முடியாதுன்னு ஓடி வந்து சரி ஓகே இதான் லாஸ்ட் டைம் நான் வரேன் சரியா அப்படின்னும் போது இவங்க போவாங்க. போனால் இவன் வந்து ஒரு கிளப் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துட்டு இருப்பாள் ரெஸ்டாரண்ட்டை. ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பர்த்டே பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து உட்காந்துட்டு அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து நினச்சிட்டுவோம், இந்த காலத்தில் தான் வந்து எல்லா பசங்களும் பர்த்டேக்கு வந்து கேக் வச்சுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரீட் கொடுக்குறாங்க போல் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம்ல. இல்லை 1952 அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். எல்லாரும் வந்து அங்கே வந்து கைத்தட்டி எல்லாம் ஃப்ரெண்டுக்காக வெயிட்டு ஹாப்பி பர்த்டே டூ இன் எல்லா நேரத்துக்கும் இந்த பொண்ணுக்கு வந்து உட்காந்துட்டு இருப்பா. அப்போ இவர்கிட்ட வந்து கேட்பா, எதுக்கு வந்து என் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இது கேட்கணும்னு சொல்லி தோணுச்சு அதான் வந்து கேட்குறேன் அப்படின்னா, இல்லை நீ பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா இவங்க சுற்றி விளையாடுவாங்க, அந்த வெண்டிங் மிஷினெல்லாம் இவங்க கூட வந்து விளையாடுவாங்க. அந்த நாவலிஸ்ட் கூட இவர் வந்து என்னென்ன பண்ணாரோ அது எல்லாமே இந்த பொண்ணு கூட வந்து பண்ண பார்ப்பார். அப்போ இவன் வந்து கேட்பா எதனா வந்து வேறு எதனா இன்டென்ஷன் இருக்கா, எதனா இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னா இல்லை அப்படிலாம் வந்து எதுவும் கிடையாது, சும்மா உன்னை வந்து பிடிச்சிருக்கு, நீ எப்படி வந்து இவ்வளோ சந்தோஷம் வந்து கிடச்சிருக்கு, நீ எது நினச்சாலும் வந்து சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, ஒரு பாசிட்டிவாக வந்து எதுவும் நீ பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், நான் சாப்பிட்றேன் தூங்குறேன், இதை தவிர நான் என்ன பண்ணுறேன்னா அவ்வளோதானா, நான் வேற என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போ இவர் வந்து சொல்லுவார், இல்லை நீங்கள் ஏன் இதை வந்து இன்டென்ஷனாக இவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னா அந்த பொண்ணு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இதை நான் யார்கிட்டையும் வந்து சொல்லலை, நான் இன்னும் கொஞ்சம் நாளாக சாக போகிறோமா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கும் போது இவர் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாள். நீங்கள் லீவ் எவ்வளோ நாள் கூட எடுத்துக்கோங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, 30 வருஷம் ஒருத்தன் வந்து ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னா ரெகுலராக வந்து செஞ்சுருக்காங்கன்னா நான் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் வந்து 1 மாதம் கூட நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ இவர் இந்த வார்த்தை சொன்னோன்னா அவளுக்கே வந்து கஷ்டமாக போயிடும், இப்படி வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, நான் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நான் ஏதாவது பண்ணணும் போல இருக்கேன், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா பேசாமல் நீங்கள் வந்து வேலையை விட்டு என் ஆஃபீஸில் வந்து வேலைக்கு சேர்ந்துருங்க, அங்கே வந்து ஏதாவது பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும்னா இல்லை அதெல்லாம் வந்து பண்ண முடியாது, அது ரொம்ப லேட்டு, நான் இருக்கிற இடத்துல ஏதாவது பண்ணணும், எஸ் நான் இருக்கிற இடத்துல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பார். அன்றைக்கின்னு பார்த்து ஆஃபீஸில் என்ன பண்ணுவானுங்க, அவர் இந்த பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாருல, அங்கே வந்து பேசிப்பாங்க, அவர் தான் அவர் வரமாட்டார் போலடா, ரொம்ப நாளாக வந்து லாங் லீவ் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அவர் அவ்வளோ தான், அடுத்த பிளேஸ்க்கு நீ தான் வந்து அவர் சீட்டில் வந்து உட்கார போகிற அப்படின்னு சொல்லி பேசிட்டே அவர் வந்து திரும்பி பார்த்தா அந்த சீட்டில் இந்த மனுஷன் வந்து அன்றைக்கி உட்காந்துருப்பார், திருப்பி வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பார், நான் ஏதாவது செய்யணும்ல வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்பார். உட்காந்தா ஒரு டேபிள் அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்கும், இத்தனை நாள் இவர் வராது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு சைன் போடுற மாதிரி உட்காந்துருப்பார், அப்படியே தூக்கணும். அது இவங்க வந்து ஐயோ நம்ம அவசரப்பட்டு பேசிட்டு இவர் காது கூடவே பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வந்து தூசு தட்டி ஒரு வழியை வந்து பார்க்கும்போது அந்த ஏற்கனவே வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருந்தாங்க தெரியுமா, எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி அந்த கழிவு நீரெல்லாம் வந்து போதுங்க, தண்ணியிலலாம் வந்து கலக்குது, பசங்கள்லாம் அங்கே விளையாடுறதுக்கு ஒரு பார்க் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து மூடிட்டு அப்படின்னவங்க அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவார், விறுவிறுன்னு ஒரு வேலையை பார்க்க போவார். என்ன எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான். அதுக்கு வந்து இவர் சொல்லுவார், அதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இப்போ வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நானே வந்து டேரெக்டாக போய் இந்த மனுவை வந்து மூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன்னா, சார் நீங்கள் இங்கேருந்து அங்கே அனுப்புங்க சார், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சார் அப்படின்னா, இல்லை நான் தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னும் போது, சார் இதெல்லாம் நல்லாவே இல்லை சார், இதெல்லாம் நடக்காது சார் அப்படின்னா, நடக்காதுன்றது நம்மளுடைய மென்டாலிட்டியில் தான் இருக்குது, நம்ம நினச்சா இதுவுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த வேலையை வந்து கண்டினியூ பண்ண பார்ப்பார். இப்படி பண்ண மனுஷன் 5 வருஷம் ஆயிருக்கும், அவர் இறந்தும் போயிருப்பார்.
இறந்து போயிருப்பார். அந்த பார்க் வந்து ஏற்கனவே கட்டிட்டு இருப்பாங்க. கட்டினதுக்கப்புறம் இவருடைய ஃபோட்டோ வச்சு மாலெல்லாம் போட்டு இவங்க செத்து போனார். அடுத்த நாளே வந்து இந்த அவரை அடக்கம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வீட்டில் சோகமாக உட்காந்துருப்பாங்கல்ல. அப்போ இவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. மேயரும் வந்து வந்திருப்பாரு, அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் வந்திருப்பாங்க, பார்க் டிபார்ட்மெண்ட் ஆட்களும் வந்து எல்லாரும் பெரிய பெரிய ஹெட்டெல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ பத்திரிகையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையாளர்கள் லாயர்ஸ் எல்லாம் வந்து மேயர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவரும் வந்து பேசுவார். அப்போ அவங்க வந்து இதான் கலாய்ப்பாங்க, சார் இந்த பார்க்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டாங்க, அவர் நினச்ச மாதிரி பார்க்கெலாம் கட்டி முடிச்சிட்டாரு சார். கட்டி முடிக்கிறது எல்லாத்தையுமே வந்து காரணமாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சீஃப் தான். பட் அவரை பற்றி நீங்கள் அந்த அது ஓப்பன் பண்ணும்போது, அந்த ஓப்பனிங் செரிமனின்னு சொல்லுவாங்களே, இது ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எதுவுமே அவரை பற்றி பேசலையே, எதுக்கு சார் எலெக்ஷனுக்காக அவர் பேர் எதுனா வந்து வாங்கி போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டானா, உங்களுடைய லாபத்துக்காக நீங்களே ஓப்பன் பண்ண மாதிரி காமிச்சிங்களா அப்படின்னு சொல்லி துரி கேட்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அதை மறுதளிப்பார். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் சூசைட் எதனா பண்ணிக்கினாரோ, அவர் எதனா வந்து டெத் வேறு எதனா ஒரு விஷயத்தில் நடந்ததுன்னா இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் போய் இதை கேளுங்க. அதாவது அரசியல்வாதி மாதிரியே வந்து பேசுவாங்க அந்த மேயர்ஸ். இப்படி தானே இருந்திருக்காங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கேளுங்கள், அவர்கள் வந்து சொல்லுவாருங்க, அவருடைய பிரேத பரிசோதனை பண்ணவங்க அவர் வந்து கேன்சரால் தான் வந்து செத்து போனார் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கும் இதுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, அவர் ஒன்றும் இதை வந்து செய்யலை, நாங்கள்லாம் கையெழுத்து போட தான் இந்த வேலை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த வேலையை வந்து பார்க்க வருவார். உள்ளே வருவார், சோகமாக இருக்க மாதிரி பேசுவார். என்ன இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கையெழுத்து போடலாம் இந்த வேலை வந்து நடந்திருக்குமான்னு, அதுக்கப்புறம் பார்க் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கையெழுத்து போடலாம் இந்த வேலை வந்து நடந்திருக்குமான்னு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எல்லாத்தையும் நம்ம தானே வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓகே வாட்ச் பார்த்தா டைம் ஆகிடுச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லிட்டு மேயர், அந்த இன்ஜினியரிங் சீஃபு, அப்புறம் இந்த பார்க் டிபார்ட்மெண்ட் சீஃப் இவங்கெல்லாம் வந்து எழுந்து போயிடுவாங்க. அப்புறம் இருக்கிற இந்த சாதாரண ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சரக்கு போட்டு எல்லாரும் போகலாம், எல்லாம் போயிட்டாங்களா இந்த சீஃபுங்கெல்லாம், இவனுங்க போயிட்டானுங்க பாரு, இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய சேவை வந்து செஞ்சுருக்கான், சாவ போகிறான்னு சொல்லி தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாருன்னு தெரியல, அந்த கடைசி கொஞ்சம் வருஷம் இவர் வந்து வேலை செஞ்சுருக்கணுமே, ஐயோ சாரி 5 வருஷம் இருக்காது, 5 மாதம் சரியா, 5 வருஷம் இல்லை, அது நான் ஏதோ இடத்துல தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன், இப்போ தான் வந்து எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுது. இவர் செத்து போயிருப்பார். இவர் அந்த 5 மாதம் கிட்ட என்ன வேலை செஞ்சார் அந்த பார்க் வந்து செய்யறது, அதெல்லாம் நினச்சி கூட வந்து பார்க்க முடியல, அப்படியாப்பட்ட வேலை வந்து இவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பழைய விஷயம் வந்து அந்த பப்ளிக் அஃபேரில் இருக்கிறவங்க வந்து சொல்லுவான், நான் இதுதான் சொன்னேன், அவர் கடைசியாக வந்து என்கிட்ட சொன்னா, முடியாதுன்றதெல்லாம் நம்மளுடைய மென்டாலிட்டியில் தான் இருக்குது, நம்ம முடியும்னு நினச்சி நம்ம எதாவது வந்து பண்ணோம், நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போனார் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அவன் வந்து சொல்லுவான், எங்கள் ஆஃபீஸ் வந்தார்ல, அவர் என்ன தெரியுமா பண்ணார், அங்கேயே வந்து உட்காந்துட்டாரு, நம்ம இன்ஜினியர் என்ன பண்ணார், அதை வாங்கி வச்சு இது வந்து கரெக்டாக இல்லையா இந்த இதெல்லாம், நம்ம வந்து இதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, பார்க் டிபார்ட்மெண்ட் தான் எதுனா பண்ணணும், நான் எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து வச்சுட்டாரு. இவர் போலியே அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தார். இதை வாசிச்சு பார்த்துட்டு ஏதாவது சீல் போட்டு மூவ் பண்ண பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து உட்காந்துட்டாரு. எங்கள் இன்ஜினியர் டைம் வந்து பார்த்தாரு, இங்கே பார்த்தா வந்து உட்காந்துருக்கான், சரி சீல் போட்டு தொலைக்குமேன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. இவன் வாண்டடாக வந்து சீல் போட்டான், சும்மா வந்து போட்டு தரணும், தொந்தரவு ஒழிட்டுமேன்னு சொல்லி தான் வந்து போட்டு கொடுத்தான், ஆனால் அந்த மனுஷன் தான் வந்து முயற்சி பண்ணார் அப்படின்னு அவங்க டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்தார் எங்கள் பார்க் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இவர் என்ன திரும்ப பண்ணார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போவார், அதெல்லாம் காமிப்பாங்க. அங்கே போனால் எல்லாருக்கும் கும்பிடு போடுவார் இந்த மனுஷன். சாதாரண ஸ்டாஃப்க்கெல்லாம் வந்து கும்பிடு போட்டு வேலை நடக்கும்னு சொல்லி வேலை வாங்க பார்ப்பார். ஏன்னா இவனுக்கு வந்து வேலையே செய்ய மாட்டாங்களே, வேலை செய்ய மாட்டாங்கன்னா ஜாப் வந்து ப்ரொடெக்டராக இருக்கும். எல்லாரையும் வேலை வாங்கும்போது அதை ஒருத்தன் வந்து சொல்லுவான், எனக்கு கூட இந்த மனுஷன் வந்து எங்கள் ஃபோட்டோவில் இருக்கிறப்ப இவர் வந்து எனக்கெல்லாம் கூட சொல்லிட்டு போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி, என்னெல்லாம் விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெருமையாக சொல்லுவார். அங்கேயும் வந்து என்ன ஆகும், அந்த பார்க் டிபார்ட்மெண்ட்னால அவர் வந்த உடனே போதும் மூஞ்சி திரும்பி வந்து போனார். அவர் முன்னாடி இவர் நின்று வேலையை வந்து சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் போனார், மேயர்கிட்ட போனார். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கெல்லாம் வந்து மேயர்கிட்ட தான் போகும்போது அவர் வந்து அந்த இதெல்லாம் பார்த்து, என்னப்பா நீ தேவையில்லாத வேலைலாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உன் டிபார்ட்மெண்ட்டோட நிறுத்திக்க வேண்டியதான், நீ ஏன்னா மற்ற விஷயத்துலலாம் வந்து கால் பதிக்கிற இதெல்லாம் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசினார். பேசி அப்படியே வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிப்பார். சரி இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், நீ கிளம்பு வேலையை விட்டு போ அப்படின்னா அவர் வந்து போயிருக்கவே மாட்டார். போகாமல் மேயர் என்ன பண்ணுவார், மற்ற ஆட்கள்கிட்ட வந்து ஒரு காமெடி மாதிரி சொல்லுவார், ஒரு பொண்ணு இந்த மாதிரி தான் பொலிநடையாக வந்து நடந்து வர மாதிரி ஒரு ஷோ வந்து பண்ணிகிட்டே இருந்தா, அப்படி இன்பம் கொடுக்குற மாதிரி டான்ஸ் எல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருந்தா, அப்போ இதனுடைய இன்சார்ஜ் கிட்ட வந்து நான் கேட்டேன், பொண்ணு பார்ட் டைமாக வந்து வேலை செய்கிறா சார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நான் ஜோக் மாதிரி வந்து சிரிச்சிருப்பார். சார் நான் வந்து ஒரு மனு கொடுத்தினேன் அது அப்படின் போது சரி அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கழித்து அவர் என்ன பண்ணியிருப்பார், இதை அவர் வந்து போட்டு கொடுத்துருப்பார். அவர் அப்படியே நடக்க முடியாமல் வெளியில் வந்து நடந்து போனதை அங்கே ஒர்க் பண்ண இன்னொரு ஸ்டாஃப் வந்து பார்த்து தான் மற்றவங்க கிட்ட வந்து சொல்லுவார். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நின்று வந்து அதை வாங்கிட்டு வந்திருப்பார். அன்றைக்கி மேயர் கையெழுத்து போட்ட ஒரே காரணமே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்றது தான். இவர் இன்ஜினியரிங்காக வந்து பண்ணல, எல்லாமே வந்து எலெக்ஷன் ஓரியன்டாக தான் வந்து பண்ணியிருக்காரு. சரியா, இந்த மேயர் கையெழுத்து போட்டு இந்த மனுஷன் வந்து வெளியில் வந்திருப்பார். அதோட வந்து பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அதுக்கப்புறம் கூட பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கே பார்க் நடக்கிற இடத்துலையும் வந்து சொல்லுவாங்க. அங்கே இவருக்கு வந்து பயங்கர டயர்டாக இருக்கும், இவர் சுருண்டு கூட கீழே விழுந்துருவார். ஒரு சமயத்தில் விழுந்தால் இவரை தூக்குறதுக்கு ஒரு கை கிடையாது, எல்லா கையும் வந்து தூக்கி இவரை இந்த ஏழைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்கார வச்சு இவருக்கெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க. நமக்காக வேலை செய்கிற மனுஷன் இது அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க.
ஏன்னா இவருடைய நம்பிக்கை என்னன்னா, இவனுங்க பணமாக எடுத்து கொடுக்குறாங்க, பாக்கெட்லேருந்து இவனுங்க பணமாக எடுத்து கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் பணம் மக்கள் பணத்தை எடுத்து கொடுக்குறது இவனுக்கு இன்னும் நோவா போகுது, எலெக்ஷனுக்காக வந்து கையில் போடுவாங்கன்னு நினச்சி தான் இந்த வேலையை வந்து மூவ் பண்ணார். அதோட வந்து சும்மா விட்டாங்களா, அந்த இடத்த வந்து பார்த்தா அந்த ஒரு இது ரெட் லைட் ஏரியாவை வந்து மாற்றுறதுக்காகவும் இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் கட்டி விடுறதுக்காக ஒருத்தன் வந்து பெரிய டான் அந்த இடத்த வாங்கலாம்னு சொல்லி நினச்சிருப்பான். இங்கே பார்க் வரது அவனுக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. அவனுடைய அடியால் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், டான் மாதிரி அங்கே வந்து நிற்பான். அப்போ இந்த சீஃப் வருவார், இந்த பப்ளிக் அஃபேர் சீஃப் இருக்கார்ல, வயசானவர், ஸ்டொமக் கேன்சர் ஆள் வந்து வருவார். வந்த உடனே அவன் என்ன பண்ணுவான், சிகரெட் பிடிச்சிருந்தோம் அப்படியே வந்து சுண்டி விட்டு, ரஜினி சார் ஸ்டைல்மேன் சுண்டி விட்டு, நீ தானே சீஃபு, கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் வந்து நேரில் பார்க்குறேன், என்ன நீ வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்க, நாங்கள் வந்து அங்கே வந்து எதாவது தொழில் பண்ணலாம்னு சொல்லி நினச்சா நீ வந்து அங்கே பார்க் கட்டுறேன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்க, சரியில்லை, அவள் தான் உனக்கு என்ன உயிரெல்லாம் நினச்சி உனக்கு பயம் இல்லையா, உயிரை விட்டுருவா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆக்சுவலாக இவர் வந்து உயிர் போக தான் போகுது. இவர் வந்து சிரிப்பார், சாவை கண்டே பயப்படாமல், நீ டேய் நான் எப்போ சாவ போகிறேன்னு சொல்லி எனக்கே வந்து தெரியும், நீ வந்து உனக்கு உயிர் மேலெல்லாம் பயம் இல்லையா, செஞ்சிருவேன் அப்படின்லாம் வந்து பேசியிருக்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சிரிப்பு ஒரு மாதிரி பார்ப்பார். பார்த்தோன்னே இவர் வந்து அசைவ மாட்டார். அவன் தான் வந்து என்னடா இது எதிர்த்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்க வேலையை வந்து பார்க்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இவர் கீழே இருக்கிற ஒரு ஸ்டாஃபே வந்து கேட்பார், என்ன சார் நம்ம வந்து பார்த்தா நம்ம ரேஞ்சு விட்டு இங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 வாட்டி வந்து மேலே கீழெல்லாம் இறங்கி ஒரு ஃபைலையும் வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு வந்து கோவம் வரலையா சார் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு இவர் வந்து சொல்லுவார், கோவமா, எனக்கு கோவப்படவே நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், எல்லா வேலையும் வந்து முடிச்சதா இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. அப்படியெல்லாம் இந்த மனுஷன் ஜனங்களுக்கு வந்து பார்க் கட்டி கொடுத்தாரு, ஜனங்க மனசில் இவர் தான் வந்து கடவுளாக இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பார்க் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே மக்கள் எல்லாம் இவர் இடத்துக்கு வந்து அவங்க வீட்டில் அவர் வந்து சாமி மாதிரி வணங்கிட்டு எல்லாரும் வந்து போவாங்க. ஒவ்வொரு மனுஷனும் அப்படி போகும்போது ஒரு அந்த ஏரியாவில் வந்து ஒரு போலீஸ் இருந்திருப்பார், ஒரு பேட்ரோல். அந்த இடத்துல இவர் வந்து காவல் விஷயம் நடக்கும்போது அவங்க அப்பாவோட தொப்பி, புது தொப்பி வாங்கியிருந்தால அதில் வந்து ரத்த கரையோட நிறையா இருந்திருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அவங்க பையன்கிட்ட வந்து ஒப்படைப்பார். ஒப்படைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்லுவார், இந்த மாதிரி கடைசியாக வந்து அவங்க அப்பாவை நான் தான் வந்து பார்த்தேன், பார்க்கில் தான் அவர் வந்து இறந்து போனார், அவர் இறக்கும் போது ஒரு விஷயம் வந்து எனக்கு தென்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவார். சீஃப் வந்து அந்த பார்க்கில் ஊஞ்சல் இருக்கும், அந்த ஊஞ்சல் அப்படியே வந்து ஆடிட்டே வந்து அவர் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து செத்தா கூட கவலைன்னு சொல்லி அங்கே உட்காந்து ஆடிட்டே இருந்திருப்பார். ஆடும்போது ஒரு பாட்டு வந்து உங்கள் அப்பா பாடினார், நான் வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிருக்காருன்ற மாதிரி தான் வந்து சந்தேகப்பட்டேன், ஏன்னா ஒரு போலீஸோட கண்ணோட்டத்தில் அப்படி தான் வந்து பார்ப்போம்ல, அதுக்கப்புறம் தான் வந்து நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், அவர் பாட்டு தான் வந்து பாடினார். அந்த பாட்டு என்னென்னா, அந்த பாட்டை இவர் வந்து மறுபடியும் பாடி காமிப்பார். வாழ்க்கைன்றது ரொம்ப சின்னது, அது நீங்கள் வாழ்க்கையை வந்து நேசிக்க பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வந்து பண்ணணும்னு சொல்லிடுச்சுன்னா அதை பேஷனேட்டாக வந்து பண்ண பாருங்கள், அது இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த ரத்தம் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் வந்து சாதிக்க பாருங்கள், வாழ்க்கைன்றது ரொம்ப கொஞ்சம் தான், சின்னது தான், சீக்கிரம் வந்து எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து மறுபடியும் அவர் ரிப்பீட் பண்ணுவார். இது பெரிய லென்த்தாக வந்து போகும் அந்த பாட்டு, மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது பாடி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், இதை கொடுத்த உடனே எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு என்வலப் வர விட்டுட்டு போயிருப்பார் இவங்க அப்பா, ஒரு கவர் மாதிரி. அந்த கவர் இவங்க பையன் கிட்ட கிடைச்சுன்னா அதை வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பாரு என்வலப்பெல்லாம் வந்து நமக்காக விட்டு போயிருக்காரு. இந்த என்வலப் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து தெரியுது அவருடைய செக்கு, அப்புறம் அவர் எங்கெங்கெல்லாம் வந்து எவ்வளோ பணம் போட்டிருக்காரு, எல்லாத்துக்கும் வந்து எனக்கு தான் உரிமைன்னு சொல்லி எல்லாம் அவர் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ அப்பாவுக்கு ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கு போல நமக்கு வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஒருத்தனா கடைசியில் அவர் வந்து என்கிட்ட சொல்லவே முடியல பாரு, அவர் என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை, அவர் சொல்ல முடியாத அளவுக்கு நான் வந்து அவரை விட்டு விலகி தூரமாக வந்து போயிட்டேன் பாரு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு வந்து அவர் நெருக்கத்தில் இருந்து நான் எதுவுமே வந்து பண்ண முடியல, அவர் நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து நான் நடந்துக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க மனைவி கிட்ட. இப்படி இருக்கிற சமயத்தில் எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸும் வந்து சரக்கு வச்சுட்டு, அவனுக்கு கிடைக்கிறாங்கடா, நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒழுங்காக வேலை செய்யணும், நம்ம ஒழுங்காக வேலை செய்கிறது தான் இவர் கொடுக்குற மரியாதை, என்ன நீங்கள் சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி எல்லாம் குடி போதில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பேசிட்டு இருந்தவங்க அதில் ஒரு ஆள் வந்து இப்படி பேசியிருந்த அந்த ஆளே வந்து சீஃப் ஆவார் இந்த பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்டில். அவர் அதே மாதிரி உட்காந்துருப்பார், ஒரு டேபிள் வந்து சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு மனு வந்து கொடுப்பார், சார் இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கேஜ் ஆகிடுச்சான் சார், அந்த சாக்கடை தண்ணியெல்லாம் லீக் ஆகிடுச்சான் சார், நீங்கள் தான் சார் இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அனுப்புங்க. அப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னா இந்த இடம் கிடையாது, 9வது வார்டு மாதிரி இருக்கு, அந்த 9வது கேபின் அந்த இடத்துக்கு வந்து அனுப்புங்க. அங்கேருந்து இன்னொருத்துக்கு அனுப்பும்போது ஒருத்தன் வந்து குடிக்காதால அப்பவே வந்து உட்காந்து இதெல்லாம் வந்து கேட்டுருப்பான். அவன் தான் இந்த மனுஷன் மேலே நிறைய மரியாதை வச்சிருப்பான், பழைய சீஃப் மேலே. அவன் அப்படியே வந்து எந்திரிப்பான் கோவத்தில், நேரத்தை நம்ம என்ன வந்து பிளான் பண்ணியிருந்தோம், இவங்க வந்து என்ன வேலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்திரிக்கும் போது இவனுடைய சேர் வந்து கீழே விழும். எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, என்ன இவன் வந்து இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் இவங்கெல்லாம் எல்லாரும் வேலையை வந்து எப்பவும் வேலை செய்யாமல் இருக்கிற மாதிரி வேலை வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவராலையும் எதுவும் வந்து பண்ண முடியாது. ஓகே இப்படி தான் வந்து இருக்கும் போல், வாய் தான் போல், எல்லாருக்கும் எவனும் வந்து செய்ய மாட்டான் போல் அப்படின்னு சொல்லி அப்புறம் உழுந்த சேரை வந்து எடுத்து வச்சு உட்காந்துப்பார். உட்காந்து வெளியில் போய் அந்த பார்க்கில் வந்து பசங்கள்லாம் விளையாடுறத ரசிப்பார், பெரிய பிரிட்ஜிலேருந்து பார்ப்பார். பார்த்தா ஒவ்வொரு
குழந்தைங்களும் அங்கே வந்து அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு சந்தோஷமாக வந்து இருப்பாங்க. ஒரு மனுஷன் செத்தும் வந்து உயிரோட வாழ்றானா அவன் வந்து ஏதாவது சேவை பண்ணால் தான் வந்து வாழ முடியும். இக்கிரு படத்தோட டைட்டிலோட அர்த்தமே வந்து பார்த்தீங்கன்னா டு லிவ். வாழ்றதுன்னா வாழ்ந்துட்டே இருக்கிறதுனா மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது செய்கிறது தான். சரியா? ஒரே இடத்துல உட்காந்துட்டு அப்படியே வந்து சும்மா பூஜை போட்டு போகிறதெல்லாம் கிடையாது. இதுதான் இந்த இக்கிரு. இந்த மனுஷன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு அம்மா அந்த பசங்க வந்து கூப்பிடுவாங்க, டே டின்னர் சாப்பிட்றதுக்கு அம்மா கூப்பிட்றாங்க வாங்கடா அப்படிங்கும்போது எல்லா குழந்தைங்களும் நைட் வரைக்கும் அந்த சாயங்கால டைம் நைட் வரைக்கும் விளையாட்டு எல்லாம் வந்து போவாங்க. இவர் அந்த பிரிட்ஜ்லேயே வந்து நடந்து போவார். மறுபடியும் அந்த பாட்டு வந்து ப்ளே ஆகும். லைஃப் வந்து ப்ரீஃப், அது வந்து பெருசெல்லாம் கிடையாது, சுருக்கமானது. நீங்கள் அதை நேசிக்க பாருங்கள். இந்த விஷயம்லாம் வந்து எல்லாமே போயிட்டுருக்கும். இதெல்லாம் சொல்லி இந்த படத்தை வந்து அதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் வந்து நான் சிங்கிள் டேக்கில் நினைப்பேன். இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது சில தமிழ் படங்களெல்லாம் ஒரு விஷயம் வந்து காமிப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே யாருக்கும் வந்து பிரெயின் டியூமர் இருக்கா மாதிரியும் ஒரு கேரக்டர்ஸ் வந்து இது வந்து ஏதோ சாக போகுது, இதுக்கு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி காமிச்சிருவாங்க. காமிச்சதுக்கப்புறம் அவங்க மேலே எதனா லவ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாவது சிம்பத்தி வர மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து விதை இக்கிரு படம் தான். இதுக்கப்புறம் அந்த அரசியல் விஷயங்கள் எல்லாரும் வந்து பேசுவாங்க, இது நடத்துவோம் அது நடத்துவோம்னு சொல்லி. எல்லாம் வந்து சும்மா தான், எவனும் வந்து வேலை செய்யறதே கிடையாது. எல்லாம் அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன வாழ்ந்தோம்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவுமே வந்து தெரியறதில்ல. மரணம் வரும்போது தான் சிலருக்கு வந்து மரணம் ஞாபகப்படுத்துது. உங்கள் வாழ்க்கையில் உள்ள விஷயம் வந்து நீ விட்டுருக்க, வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிலருக்கு ஞாபகப்படுத்துது. சிலர் வந்து என்ன வாழ்ந்தோம்னு சொல்லி தெரியாமலே வந்து செத்தும் கூட போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் யாருமே வந்து இந்த மாதிரி இருந்துடாதீங்க. எல்லாரும் வந்து வாழ்க்கை சுருக்கமானது. அதில் வந்து கோவப்படக்கூட உங்களுக்கு வந்து நேரம் இல்லை. நீங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்கள மேலே கோவப்பட்டு ஏன் வந்து நேரத்தை செலவு பண்ணுறீங்க? உங்களுக்கு உண்மையாகவே வந்து நேரம் இல்லை. நீங்கள் என்றைக்கு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுனாவே அன்றைக்கே வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நீங்கள் எவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே இருக்குதுனால தான் வந்து நீங்கள் திமிரா வந்து சுற்றிருக்கீங்க. கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்கள். நீங்களும் வந்து வாழ்க்கை சின்னதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து நேசிக்க பாருங்கள், நல்லதே வந்து செய்ய பாருங்கள். இந்த படம் எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? இதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மீண்டும் ஒரு ஸ்டோரியில் வந்து நம்ம சந்திப்போம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் போடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறது, இந்த லைக் பண்ணுறதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம சேனல் நிறைய பேர் வியூ பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து யூடியூப் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும். சரியா? மீண்டும் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.